இந்த மழை எப்படி வருது ஒண்ணுமே புரியலையே. மேலே எதனா தொட்டி கிட்டி கட்டி வச்சிருப்பாங்களோ? என்ன மாப்பிள்ள ஆழ்ந்த சிந்தையில இருக்கா? இல்ல மாப்பிள்ள, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்டு. மழை எப்படி வருது? மேலே எதனா தொட்டி கிட்டி கட்டி வச்சிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம். ஆமா, உங்க அப்பதான் மேல போய் கொத்தன வேலை செஞ்சு கட்டி வச்சான். கேட்கத்தானே அவனியா? டேய், இந்த மெத மேலே ஏறாது. அது போய் வானத்துல போய் கட்டி வைக்க போதா? மாப்பிள்ள, இது மாதிரி தேவையில்லாத விஷயத்துல அலசி ஆராய கூடாது மாப்பிள்ள. அலசி ஆராய கூடாதா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டா? நீங்க போலியா? டேய், நான் உன் பேச்சு வரல போடா. எதனா கேட்டா என்ன திட்டுவா? ஓசி சோறுனா ஒன்னாவது ஆளா நீங்க தான் இருப்பீங்க. ஓசி சோறா? என்னடா சொல்றா? ஊரு ஒதுக்கு ஊருமா இருக்கிற ஒத்த பங்களால பிரியாணி போடுறாங்களா, அதுக்கு தான் போறேன். டேய் மாப்பிள்ள, பிரியாணி வேண்டாம். அப்பயா நம்ம இங்க இருக்கிறோம், வா. அது எப்படி மாப்பிள்ள ஓசி சோறுனா இன்ஃபெக்ட் வந்துக்கிறா, ஷூ வேறு போட்டு வந்துக்கிறா. அதுக்குன்னே வாங்கி வச்சுதியா? சரி, நீ எப்படியா? நீ எப்படியா? அப்படியே தான் நானா? நம்ம பாட்டுன்னு பேசினுக்கிறோம் பேர். வா, சோறு ரெடி ஆச்சான்னு பார்க்கலாம். ஆமா 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 ஆமா, நான் அதுக்கு தானே வெயிட் பண்றேன். வாசனை மட்டும் வருது, இன்னும் போட்ட பாட காணுமே. அப்பல இது ஒருத்தங்கிறான்டா, ரிலேஷன் கேட்கலாமா? கேட்கலாம். நோ, என்ன ரெடி ஆயிடுச்சா? சோத்துக்குன்னே வந்துடுறீங்க போல டைமுக்கு. டேய் காண்டா முருகா முக்கா, போனா இருக்குடா. தம்பி, மரியாதை பேசு. என்ன அது காண்டாம இருக்கா முக்கான்ற? அப்படித்தானே சொல்லுவேன், போனா இருக்குடா. ஏம்பா, முக்கியமான கால் பேசி நிக்கிறேன் நானு. போன் இருக்குடான்றா. துபாய் மாப்பிள்ள போனே வரல. அது கட் ஆயிடுச்சு. யோ, 4 ஃபங்க்ஷன் பாக்குறோம். இதே மாதிரி தான் வெளியே நின்று போன்னு பேசுற. முதல் பந்தில போய் உட்காந்துக்கிற. இதுல நீ எங்களை ஓய்ஸ் ஒரு துண்ண வந்துக்கிறேன்னு சொல்றியா? பார்த்துட்டீங்களா? சரி சரி, நீங்க போங்க, சோறு போட்டுட்டு இருக்காங்க. சோளை போட்டாங்கன்னா ஒயர் இங்க நின்று இருக்காதா? டேபிள் சேர் பார்த்து போயிருக்குமே. அட போப்பா, சும்மா நீ வேற. ஆஹா, சொல்லுங்க ஜி. நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் அடுத்த வாரம் தான் வரேன். வந்து பாக்குறேன் உங்கள. பருப்பு சாம்பார் வைக்க வக்கு இல்ல, ஓய்ஸ் எடுத்துன்னு வந்துக்குது. இது சிங்கப்பூர் மலேசியா போதான். நாமாப்பிள்ள நம்ம போவோம். போயிட்டானுங்களா? இவனுக்கு உக்காண்டானுங்கன்னா முதல்ல நம்ம தான் போய் உட்காரணும். என்ன மாப்பிள்ள, மருதாணி செடியா இது? இல்லடா, மந்தக்காளி கீரை செடிடா. அப்படியா மாப்பிள்ள? நானா போய் சொல்ல போறேன். போகும்போது 4 கல்ல வச்சுக்கோ. உங்க அப்பனு கீரை குழம்பு வச்சு சாப்பிட சொல்லியா? சரிடா மாப்பிள்ள. மலரி மௌனமா. ஏம்பா, போகும்போது 4 களை வச்சு கொடுனா. மந்த கழிக்கிற செடியப்பா. அட பாவி, இது தூணா நாக்கு தள்ளி போய் 4வது மாடியில போட்டுருவாங்க. நாக்கு தள்ளி 4வது மாடியா? என்னடா சொல்ற? 3 மாடி ஹாஸ்பிட்டல் புள்ளி, 4வது மாடி தான் பிரியாக்குதான். 4வது மாடி தான் பிரியா இருக்குதாமா? டேய், இது என்ன செடி? அது சொல்லு முதல்ல. இது துணை பக்கவாத வந்துடும். டேய் மாப்பிள்ள, மந்த கழிக்கிற என்ன? சரி விட்டு, உன்னையா துணு சொன்னா? உங்க அப்பனை தானே துணு சொன்னா? டேஞ்சரஸ் ஃபெல்லோடா நீ. சரி சரி, சோறு ரெடி ஆயிடுச்சா? அதுக்கு தான் நானும் காத்துனுக்குறேன். காத்துக்கின்னு. வா மாப்பிள்ள, நம்ம போலாம். மலரி மௌனமா. மனோரமா. வா மாப்பிள்ள. பாட்டு பாடுற மாதிரி பாட்ட. மலரி மனோரமா. போஸ்குரு சிரிச்ச மாதிரி போஸ்குரா. டேய், அங்க பாரு, அந்த தண்ணி தொட்டு வாய என்ன பண்ணுகிறானே மாட்டான்டா. வா மாப்பிள்ள. ஏய் சிரிங்க. சிசியாயோட போய் சேர்ந்துருவேன். என்னடா பண்ணிக்கிறா? செல்ஃபி வச்சு ஸ்டேட்டஸ் வைக்க போறேன்னா. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கல ஆசைப்பட்டு செல்ஃபில போட்டா மாட்டிட போறாங்கடா. மாட்டு கொம்பு பேர் எவ்வளவு கூர்ப்பாக்குதுன்னு. மாப்பிள்ள, என்ன வர வர தத்துவம் எல்லாம் பேசுறா? தினமும் நான் திருக்குறள் படிக்கிறேன்டா. திருக்குறள் அப்படின்னா? காந்தி தாத்தா எழுதி வச்சுட்டு போனதுடா. அது தெரியாதா உனக்கு? எங்க தாத்தா காந்தி அப்படி ஒண்ணும் எழுதி வைக்கலையா? டேய், உங்க தாத்தா காந்தி சொல்லடா. ரூபா ரோட்ல வருவாரு காந்தி தாத்தா, அவரை சொன்னேன். எப்பா மாடி மறந்து போகுதுப்பா, தூரமா பேசுங்கப்பா. டே மட்ட பழங்க மூஞ்ச, எங்க மூஞ்சி பார்த்து மேலதா இல்ல உன் மூஞ்சி பார்த்து மேலதா? டேய் வாடா, தண்டுக்குன்னு பேசின்னு இருக்காதாங்க. சோறு கேளாயிட போகுது. இந்த சோத்தால் தானே எங்கிறான். அங்கங்க சோறு போட்டு இருக்க போறாங்க. போங்க பொண்ணு தாங்க, நான் சாப்பிட்டேன். மாப்பிள்ள பச்சை புழுறா மாப்பிள்ள. சரி வா போலாம், வந்து பாத்துக்கலாம் அவனை. எப்படி சோத்து நினைச்சுன்னு போங்க. சரி என்ன பண்ணலாம் இதையா? மாப்பிள்ள இங்க பாரு மாப்பிள்ள, ஒருத்த உண்ட மயக்கத்துல பத்துனுங்கிறான். எல்லோட வச்சுங்கிறான்டா. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன வாரி குவிக்கிற வணக்கத்தை என்ன பண்றா? இந்த எல்நீர்ல தண்ணி வருமானு பாத்துட்டு இருக்கேன். இளநீர்னா தண்ணி வராம இருக்குமா? என்னடா பேசுறா? இந்த எல்நீர்ல வராது. எவ்வளவு பஞ்சு வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம்ப்பா, உன் பர்ஸ் பெட்டு. ஓகே, உங்களால முடிஞ்ச தண்ணி வரைக்கும் பார்க்கலாம். மாப்பிள்ள என்னடா ஓட்டி இருக்குதா? தண்ணி வருமா? அட கொயக்கா வாயா, ஹோட்டல் நீர்ல எப்படியா தண்ணி வரான்? வராதுல்ல, அப்ப கொடுங்க பர்ஸ. எழு குடுக்குறேன். எதை? அட, உன் பர்ஸ தானே பந்தயம் வச்சோம். பர்ஸ குடுப்பா. பர்ஸ குத்தா பணம் வைப்பாங்களோ? இந்தாங்க பர்ஸ. மாப்பிள்ள எதனா இருக்குதா?
ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. இருக்காது, வச்சு கொடுங்க. வச்சா தோ கொடுக்குறேன். தாயா. சீட்டிங் போட்டாடுங்கோ. கடுப்பேத்தினுக்கிறானுங்களே. வா மாப்பிள்ள, சோறு கேளாடு போகுது. லேட் ஆகுமா? போய் உட்காரு வரோம். வாசனை மூக்க தொலைக்குது, மண்டெல்லாம் எரியுது. இப்படி சொன்னா எப்படி? ஏப்பா போய் உட்காருப்பா, லைன்ல வரோம். என்னப்பா இப்படி பேசிக்கிறா? குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு? சொல்லு, என்ன உன் குடும்பத்தை பத்தி தெரியுமா? எங்க அப்பா இலையில சோறு போடலன்னு தொங்கிட்டாரு. இது இலையில சோறு போடணும் தொங்கிட்டாரா? என்ன தொங்கிட்டாரு? தூக்க மாட்டீங்கன்னா இருப்பா. அட கரும்பூச்சம் பிஞ்சுக்கான இங்க தான் கேக்குறான். மோப்ப பூச்சிங்கன்னு வந்துடுவான் பொழுதோடா. நோ பிஞ்சுக்கண்ணா. வாங்கப்பா, என் குடும்ப ரகசியம் இப்பதான் சொல்லினுக்கிறேன். குடும்ப ரகசியமா? என்ன ரகசியம்? அவங்க அப்பா இலையில சோறு போடணும் தூக்க மாட்டி சேர்த்துட்டாராமா? என்ன பிஞ்சுக்கண்ணா? அப்படியா? ஆமாப்பா, எங்க சித்தப்பா எப்படி செத்தா தெரியுமா? நான் உன் சித்தப்பா சொத்த நீ எடுத்து துண்டியானா அதனால சேர்த்துட்டாரானா? அட சோறு எடுக்கலப்பா, அவளோட ஊறுகாய் எடுத்து அதுக்கு சேர்த்துட்டாரு. ஏப்பா இந்த ஆள் கொஞ்சம் சோறு மட்டும் போட்டுப்பா, நம்ம கொலகேசில உள்ளுக்குள்ள போயிட்டு போறான். கரெக்டா சொன்னேன். வாங்க வாங்க, டக்குன்னு போடுங்க. நம்ம பேசி சோறு துண்டத்தை போடுறா. என்னப்பா பீஸ்லாம் இருக்குதா? டேய், உங்க அப்பா ஊருக்கு முன்னாடி வந்து துண்ணுங்கிறான், முன்னாடி சொல்லி அனுப்பிச்சிட்டானா? என்னது? எங்க அப்பா வந்து துண்ணுக்குதா? துண மாட்டானா பின்ன சோத்துக்கு அஞ்சாச்சா? பாவ கத்தி கிடைக்காதீங்க, அப்படி போய் உட்காருங்க. மூஞ்சி போய் திஷ் பொம்மை மூஞ்சி எப்படி திட்டுது? டேய் திட்டாத, வாடா பீஸ் வைக்காத போயிட போறான். நான் பேசிட்டேன், பெண் போடுவாங்க. போட்டா துண்ண நான் துண்ணத்தை பார்த்து முறைச்சு மாதிரி பார்க்கறேன் பிஞ்சுக்கா தள்ளி விட்டுருவேன். அப்பல உங்க அப்பா அஞ்சாலும் பாடுறா, ஊருக்கு முன்னால துணுங்குறான். வந்துச்சு பாரு, சரி சோற ஒன்னா துண்ணாமட்டியா? ஊருக்கு முன்னால வந்து முழிட்டு என்ன கை கேக்குறியா? டேய் ரவியா, நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன் இவங்க கூட சேராதுன்னு. இவங்க கூட ஓத்தா தெரிஞ்சுக்கிற நீ. அட சண்டை போடாதுப்பா, சாப்பிட்ற நேரத்துல. என்னடா சாப்பிட்ற நேரத்துல என்னடா பண்ணுவ? உனக்கு தான் கோவம் வருமா? எங்க அப்பா எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? ஒப்ப எப்படி செத்த எனக்கு நாடா வந்துச்சா? நான் சோத்துணும் போது ஏன்னா வந்து கத்துற? டேய், எங்க சித்தப்பா செத்தது எப்படி தெரியுமா உனக்கு? ஒப்பா உன் சித்தப்பா செத்த பத்தி யாரா நான் கேக்குறேன். ஏடா எனக்கு சோத்துணும் விட மாட்டேன்? டேய் என்ன இங்க கத்திங்கிறீங்க? பாப்பா நான் சோத்துணும் தான் இவங்க அப்பா சித்தப்பா செத்துறான்னு சொல்றான். யோ என்ன சும்மா இருக்க மாட்டியா? நான் ஏன் சும்மா இருக்கணும்? எங்க அப்பா எங்க சித்தப்பா அதுக்காக தான் செத்தாங்க. எதுக்காக? சோத்துக்காக தான். டேய் எல்லா கிளம்பு, வெளியே வா. ஏய் எல்லா கிளம்பு, சோறு கடை வெளியே போங்க. என்னப்பா சோத்துல கையை வச்சு என்ன போய் வெளியே போய் சொல்ற? இந்த பிஞ்சு கண்ணால டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது உனக்கு. உன்னை பத்தி தெரியாதா? டேய் அம்மா. ஏய். வாடா. அட பாருங்க, எல்லாம் சேர்த்துன்னு போயிட்டானுங்க. பரவாயில்ல, 2 பைக்கு சோறு. கண்ணா, பிஞ்சி கண்ணா. டேய் பிஞ்சு கண்ணனும் இஞ்சி கண்ணனும் வாடா அடிச்சுக்கலாம். சோத்துக்காக செத்தது எங்க அப்பா. மானங்காடு சித்து புண்ணியம் மானங்காடு உங்க ஒப்பனை பத்தி எங்கிட்ட பேராதுடா. வாடா அடிச்சுக்கலாம். ஏய். வாடா. அவனை சோத்த போட்டு அனுப்பல பார்த்தா சேர வச்சா சண்டை போட்டுக்கிறீங்க. இருப்பா ஏமா கோவப்படுறா இருப்பா. பிஞ்சி கண்ணா. டேய் வாய முடுறா, எல்லாம் உன்னால தானா? தம்பியா கோவப்படாதுப்பா. ஒழுங்கா போயிடுங்க, கோவத்தை கலப்பாதீங்க. போடா. வாடா போலாம். டேய் சேர வச்சு போடா. டேய் இந்தாடா சரி இந்தடா. வாடா போலாம். திருட்டு பசங்க, இன்னொரு வாட்டி வந்தா சோறே போடக்கூடாது இவனுங்களுக்கு.